வார்த்தை ஒன்று வாழ்வதற்கும் வந்து வந்து போவதென்று கட்டி மறு பூவ போனேன் கட்டி பக்தியானதென்று கட்டி கறி கால நானும் கண்ணை குட்டியானே தொட்டு தொட்டி பேசையிலே தூக்கை கட்டி போனேன் இல்ல பொன்மானே வேட்டையாடுகிறாயே இது உனக்கு நியாயமடப்பாவி முடியாதுடா முடியாதுடா முருகா என்று சொல்லி பெண்ணிடத்தில் தகாத முறையில் நடந்து கொள்ளலாமா? அந்த பெண் யாரா? ஆமா, என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? தளபதியாரே, அப்படி என்றால் இந்த இடத்தில் வந்து நான் தவறி என்ன மன்னிச்சிருக்கீங்களா? போயிட்டு வரேன். ஐயா நில்லுங்க. என்னங்க வந்துங்க சொல்லுமா, சத்தியமா சொல்றீங்க. அப்படி யாரும் எனக்கு தெரியாது. தளபதியாரே, அந்த பெண் யாருன்னே தெரியவில்லைன்னு சொல்றாளே. ஆமா, உங்களுடைய மனைவின்னு சொல்றீங்க. உங்களுடைய மனைவி என்றால் கையில் தாலி இருக்க வேண்டும், காலில் வெட்டி இருக்க வேண்டும். எப்படி நம்புவது? அவள் முண்டியில் லேசாதான் தொட்டேன், தாலி கைடு போட்டு மீதி கொண்டு என்ன செய்ய சொல்றேன். அப்படியா? நல்ல பையனாட்டுமா இருக்கு. சேர்த்து வைப்பது சேர்த்து வைப்பது அப்ப நான் கூட்டி வைக்கிற பையனா? சேர்த்து வைப்பது தெய்வ கலாச்சாரம், கூட்டி வைப்பது குரு கலாச்சாரம். வந்துட்டு இல்ல? ஆமா. வந்தா தளபதியாரே, அப்படி என்ன கூட்டி வைக்கிற பையன் சொல்றீங்க? நான் யார்? நாட்டு இளவரசன். அவர் தான் உன்னுடைய கணவர்னு சொல்றாரு. சொல்லுவார்த்தை நீங்க நம்ப மாட்டீங்களா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா தளபதியாரே, அந்த பெண் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாரு. நீங்க சொல்ல வார்த்தையில எனக்கு நம்பிக்கை கிடையாது. சொல்லு வார்த்தை நம்பிக்கை கிடையாது. சரி, இப்ப நான் போகணும். ஆமா, இதை விட்டு போக முடியுமா? முடியாதா? நான் போகணும். நான் போற முடியும். அந்த வேலை நீ தான் செய்ய போறேன். என்ன வேலை? எல்லாம் அந்த வேலை தான். உனக்கு நான் செய்து போறேன். வருவாரு என்னத்த? எல்லாம் அந்த வேலை தான். அந்த வேலை எந்த வேலை செய்ய போறேன்? அதுவே தெரியாது. யாருனே தெரியாத வாடா போலான்னு பேசுறேன். யார் தெரியுமா? நாட்டு இளவரசன், ஜெயிலரசன். ஆமா ஐயா, எந்த கால முடி வெட்டுங்க ஐயா? டேய் இந்த சூப்பரா இருக்கு. அடடா, இப்படி பேசலே இருக்கு. ஐயா டேய், நான் நினைச்சிருக்கேன் புண்ணியா. எங்க வந்தா? டேய், எடுத்து விட்டு போக முடியுமா? முடியாதா? டேய், இல்லையா ஏறிவா தொடு போறேன். நீயாடா பார்க்கலாம். சண்டை போறதுக்கு வரா? ஆமா. எங்கால ஒரே ஒரு ஊதுனா எங்கடா போய் பந்து வீவுனியா? யாரே? ஏய், ஆள பார்த்து எல்லாம் போறாத. வெட்டியில் பார். அப்படியா? ஆமா. பார்க்கலாமா? பார்க்கலாம் வாடா. ஏய், ஆமா. கண்டிங்க கூப்பிடுறேன். ஆமா. கண்ட வாடா. பேர் என்னங்க? என்னுடைய பெயரோ இளவரசன். ஓ, நாட்டு இளவரசன். நாட்டு இளவரசன். எங்க இருந்தாடா? என்னங்க இங்க வாங்க. என்னங்க? மன்னிக்கு. என் கட்டியை காப்பாத்துனீங்களா? உங்களுக்காக ஒரு பரிசு வைத்திருக்கிறேங்க. போது நிறுத்தி. பரிசா? என்னுடைய அரண்மனையில நான் பார்க்காத பரிசா? நான் வாங்காத பட்டமா? என்னங்க நீங்க பார்க்காத பரிசு தான், வாங்காத பட்டம் தான். அப்படியாப்பட்ட பட்டம் பரிசு என்னதான்? என்னங்க என் கற்பியை நீங்க காப்பாத்துறீங்களா? அதனால என்னையே உங்களுக்கு பரிசா தரேன். பைத்தியக்காரர் என்று
அரை மணி நேரமா நான் லோல் பட்டுக்கிறேன். இந்த ஸ்பீடுக்குள்ள வந்து 5 நிமிஷம் கூட ஆகல. பெல்லா செட்டி உங்களுக்கு செட் ஆகாதுடா. உங்களுக்கு செட் ஆயிடுமா? அது நான் தானே சொல்லணும். சத்தியமா சொல்றேன், அந்த வண்டி லோடு வலிப்பா. என்னால முடியுதா? எங்கிருந்து சொந்தம் வந்து வீட்டுக்கு மருமகளா வந்தா கடைசியில என்னுடைய நிலைமை என்ன? ஒரு பொழுதும் நடக்கும் நடக்காது விட மாட்டேன்டா. அப்படியா? முத்தாரத்தை கொண்டு வந்து அங்க வைத்து விடு. அவள் வரும் நேரத்திலே அவள் மீது பழி போட்டு விடலாம். முத்தாரத்தை வைக்கலாம், இருந்தாலும் நீங்க நகர்வல போயிட்டு வந்ததுனால உங்களுக்கு உடம்பெல்லாம் அசதியா இருக்கும். சிறிது நேரம் ஓய்வு எடுங்க, பிறகு வந்து திட்டமிடலாம் அந்த பிச்சைக்கார நாய் எதுக்கு நம்முடைய அரண்மனை நோக்கி வருகிறான்? சரியான நேரம். அப்படியா? நான் சொல்வதை சிறப்பாக செய்து முடி. என்னங்க? அவள் வரும் வழியில் இதுதான் நமக்கு சரியான வழி. அதான் நீங்க கேட்டபடியே முத்தாரத்தை கொண்டு வந்துட்டேன். இந்த முத்தாரத்தை நீ வைங்க. என்னங்க, என்னுடைய கணவர் எங்க இருக்க தேடி கண்டுபிடிக்கிறேன். போயிட்டு வந்தா என் வாழ்விலே மறக்க முடியாத நாள் இது. நம்மை பகைத்து வாழ முடியுமா? வாழ முடியாது. வாழத்தான் விடுவேனா? ரோஜா வந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சரியான நேரம். வைத்து விடுதலோ புறப்படு.
மன்னா ஒரே பூத்து ஒன்றும் புரியவில்லையே. உண்மை மலர்விழி. என்னமா நடந்தது? என்னங்க நம்முடைய அரண்மனையில திருடி ஒருத்தர் நுகர்ந்து விட்டாங்க. ஆமா, அவனை திருடி போய் விட்டாளா? ஆமா. யார் அந்த பெண்மணி? யாராலும் தக்க தண்டனை கொடுப்பீர்களா? மலர்விழி. நான் யார்? இந்நாட்டின் மன்னன் நீதி கமலானவர். அவர் ஆண்டியின் மகனாக இருக்கின்றேன். இந்த அரசனின் மகனாக இருக்கின்றேன். அத்தான், முல்லை நாடு கப்பபண வசதிக்க சென்றானே ராஜா, ராஜா. அவனுடைய தங்கை ரோஜா நம்முடைய அரண்மனையில் என்னுடைய முத்தாரத்தை திருடி மன்னா, நான் திருடவில்லை மன்னா, நான் திருடவில்லை மன்னா. மன்னா, ஐயோயோ, நடக்குமா நடக்குமா? கை மாறி போச்சு. அசுரம் அநியாயம் நடக்குமா? இப்போ கேளு போ. மன்னா, மன்னா, முன்னாடி திருடி என்னுடைய அண்ணனும் அரண்மனையிலே இருப்பாரோ என்று பார்க்கலாம் என்று வந்தேன் மன்னா. வேறு எந்த ஒரு தவறும் நான் செய்யவில்லை மன்னா. என் அங்கெல்லாம் பத்தினி எரியுது. என்கிட்ட கேட்டிருந்தா அள்ளி அள்ளி கொடுத்திருப்பனே. எப்படி அதான் திருட போய் கேளு போ. மன்னா, நான் திருடவில்லை மன்னா. நான் சொன்ன வார்த்தை கேளுங்கள் மன்னா. ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன். நான் ஆண்டவனை தேடுகிறேன், நான் ஆண்டவனை தேடுகிறேன். ஆடாமல் பாடுகிறேன், ஆண்டவனை தேடுகிறேன். ஆண்டவனை தேடுகிறேன். ஆடாமல் ஆடுகிறேன், பாடாமல் பாடுகிறேன். ஆண்டவனை தேடுகிறேன். நான் ஆண்டவனை தேடுகிறேன். என்னுடைய கணவரே, மன்னா அவளை என்ன செய்ய வேண்டும் நாங்கள் செய்து விட்டு வருகிறோம். நீ சென்று போய் விடுக்க முகத்திலே விழிக்க கூடாது. உள்ள போய் அந்த நூல் எழுதி குறையில விட்டுக்கிறேன். அது எழுதி போய் மலர் உயிர் மலர் உயிர். இதுதான் சரியான நேரம். அப்படியா? இவளை என்ன செய்யணுமோ சிறப்பாக செய்து முடி. இவ்வளவுதானே? என்னுடைய மகனை காதலித்த பாவத்துக்கு எனக்கு எவ்வளவு கோபம் இருக்குதோ அந்த கோபத்தை இப்ப நான் தீர்த்து கொள்றேன். நீங்க சென்று ஓய்வெடுங்க. உனக்காக கலந்து கொடுக்கிறேன். நீங்க போங்க. என்னடா வந்தது குழந்தை இருக்கு மலியா இருக்கிறான். இன்னேத்துக்கு நான் எங்கடா போ? டேய் ஏய் ஏய் இறங்கடா உன் தாலி அறக்கோயோ இருக்கு நோவுதுறடே. இறங்கடா. வராதா இங்க வராதுன்னு உனக்கு எப்படா தெரியும்? அது வராதா? ஏய் என்ன போன் பண்ணி வராதுன்னு சொன்னேன். ஐயோ நம்ம வீட்டுக்கு பால் பாயிட்டு வரலன்னா சொன்ன பால் வரலன்னா சொன்ன அவன் பால் பாயிட்டு தான் வரலன்னு நம்ம பால் வரலன்னு சொன்னான். ஏய் ஒருவேளை வீட்டு போய் கத்து பாத்துருப்பானோ. நான் சத்தியமா பால் வரலதான் சொன்னேன். ஏய் அதான் வந்துட்டல போ போ
போடா போடா, கண்ட பாஸ் போடா. போடா போய் போ. அப்படி வராது போடா வராது போடா போடா. பிள்ளாடி nonsense rascal. ஏய் போ. என்ன போட்டு பாத்துக்கற மம்மு ஓனோ. ஏய் வராதுடாங்க போடா டேய் போடா தாலிய கப்பையா பரவாயில்ல போடா, நான் கனி விட்டு விட்டு கம்முனு. என்னத்த கண்ணு ஊத்தி விட்டேன் என்ன ஏய் சரி அழாத அடிக்க மாட்டேன் என்ன அன்பே உன்னை எதுக்காக என்ன இருமல் வந்தா கூட தலையை எடுத்து வந்து வச்சுப்பேன் பப்ளிக்கா சொல்றாள மத்த செவடியா என்ன கூப்பிட்டு எங்கடி போனேன்? மானகட்ட நாயே அவ என்னன்னு சொல்றா ஓ அத்தேன்னு ஓசைய கூப்பிடுறாடா அப்படியா சொன்னா? உனக்கு ஏன்டா அந்த மாதிரி புரியுது நான் பயந்தே விட்டுட்டேன். எங்க விட்ட ஏய் போ அப்படியே ஏய் என்ன அத்தனை கூப்பிடுறியே என் மானகட்ட நாயே அதான் ஓட்டா ஓடி. காலைல தான் போய் மங்கத்துல கைக்கு கட்டு போடலாம்னு நினைச்சேன் உன் காலுக்கும் போட்டுருவாங்க பழகுது என்னம்மா? அடாடே உன் காலில் வெட்டி அடுப்புல தெரிக்கும் என்ன? ஏய் இங்க போய் யார வச்ச என்னாச்சு? யார வச்ச என்ன? எவன்டா இப்ப என்ன வச்சுது ஓ சூனி மாதிரி பின்னாடி யாரோ உன்னை ஒதுக்கி வச்சுக்கிறாமா. நான் ஏமா ஒதுக்கி வச்சவன் கால் நாசனமா போனோம் என் தெரியுமா? மொத்த கரெக்ட் பண்றியா தம்மா கூப்பிட்டா ஒரு போட அப்படி சனி மொத்த காலையில என் கூட தான் வண்டியில வரணும். டேய் நீ வரணும்டா ஏன் கூட யாரோ காவிரி பாக்க 7 லட்சமே அமைக்கிட்டு வந்துருவோம். அதோட உங்க அம்மாட உனக்கு தூணி மணி போட்டு தான் தூக்கணும் உன்னை. கீழ் போடுவேன் போடா புழு எடுத்துதான். ஏய் அத்தி என்ன அத்தனை கூப்பிடுறியே எந்த விதத்துல நான் உனக்கு ஐயா அத்தி உன்னுடைய மகனும் நானும் காதலித்தோம் என்றால் எனக்கு நீங்கள் அத்தை தானே ஆகின்றது. கேட்டியாடா அன்பே காதுல ஒரு நாளமே காதல் உள்ள உங்க அம்மா மூக்குல விடுறா காதல் விடுறாளா காதல மூக்குல அது எங்க அம்மா மூக்கு ஏறிச்சு. ஏண்டா என் மகனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு ஒரு தைரியத்தை என்கிட்ட வந்து சொல்றா உயிரோடு கலந்து உறவாடி மகிழ்ந்து சங்கீதம் படிப்பதனே மங்கை துயரால் துடிப்பதனே உயிரோடு கலந்து